ஹாய், வெல்கம் டு டேட்டா இன்ஜினியரிங். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கமெண்ட்ஸ் ஸோ எப்படி வந்து பைத்தான் கோட்ல வந்து நம்ம கமெண்ட்ஸ் பண்றது அண்ட் கமெண்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன். கமெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் பிளாக் உங்க கோட்ல வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஹேஷ் போட்டுறது. அவ்வளவுதான். இது அப்படியே கமெண்ட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். பாருங்க, அது எங்க ரெஃபர் ஆயிருந்ததோ அங்க எரர் வருது. ரைட். இப்போ அந்த லைன் எனக்கு வேண்டாம். ஸோ ஒரு ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டியில கோடை டிசேபிள் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த இஃப் லூப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் எழுதி வைக்கணும். ரைட். ஜஸ்ட் அந்த கோடோட எக்ஸ்பிளனேஷன் இல்ல இந்த பிளாக் என்ன பண்ணுது. சோ இது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் ஆக்சுவலா. அப்பதான் வந்து வேற யாராவது எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும். ஓகேங்களா? என்னடா இஃப் லூப் கூட ஒருத்தருக்கு புரியாதா, அதை கூட எழுதி வைக்கணுமான்றது கிடையாது. இன்னும் காம்ப்ளெக்ஸ் லாஜிக் போடும்போது நம்ம எழுதி வைக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ கண்டிஷன் பிளாக் அப்படின்னு நான் எழுதி வைக்கலாம். ஓகே. சோ உங்களோட கோட்ல ஒரு கமெண்ட்ஸ் நீங்க இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா, ஓகே, ஜென்ரலா கமெண்ட் பண்றது கோட கமெண்ட் பண்ண அப்படின்னா அந்த கோட டிசேபிள் பண்ணுன்னு அர்த்தம். பட் நீங்க கமெண்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து டிசேபிள் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஒரு ஒன் லைன் டிஸ்கிரிப்ஷன் எழுதலாம். இல்ல இந்த கம்ப்ளீட் மாடியூலே என்ன அப்படிங்கறதையும் நம்ம எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மொத்தமா மேல போயிட்டு ஸோ திஸ் கோட் இஸ் ஃபார் மூவி டிக்கெட் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு எழுதலாம். ரைட். சரி, இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒன் லைனா தான் பண்ண முடியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 லைன் டிஸ்கிரிப்ஷன் அடிக்கணும் அப்படின்னா, இல்ல நான் வந்து இந்த ஃபுல் பிளாக்கையுமே நான் வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஹேஷ்னு ஒவ்வொரு லைனா போட்டுட்டு இருக்கணும். ரைட். சோ இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? சோ அதுக்கு பதிலா நீங்க மல்டி லைன் கமெண்ட்ஸும் போடலாம். மல்டி லைன் கமெண்ட்ஸ்ல 2 டைப் இருக்கு. 2 மாதிரி போடலாம். ஒன்னு வந்து உங்க டபுள் கோட்ஸ் உங்க சிஸ்டம்ல உங்க கீபேட்ல டபுள் கோட்ஸ் இருக்கு இல்லையா, அதை 3 டைம் வந்து நீங்க டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ 3 டைம் டைப் பண்ணீங்க அப்படின்னா எண்டும் கொடுத்துரும். ஆக்சுவலா இது கொடுக்க கூடாது, பட் பைசாம் ஆட்டோமேட்டிக்கா சஜஸ்ட் பண்ணுது. சோ 3 இது ஓப்பன் ஆயிரும். கடைசியில கீழே வந்துட்டு திரும்பவும் அதே மாதிரி 3 டைம்ஸ். அவ்வளவுதான். இதுதான் மல்டி லைன் கமெண்ட். ஓகேங்களா? சோ மேல 3 டைம்ஸ் டபுள் கோட்ஸ் பிரஸ் பண்ணுங்க, கீழே அதே மாதிரி 3 டைம்ஸ் டபுள் கோட்ஸ். சோ டபுள் கோட்ஸ் மட்டும் இல்லைங்க, நீங்க சிங்கிள் கோட்ஸும் நீங்க கொடுக்கலாம் டபுள் கோட்ஸ்க்கு பதிலா. சோ அதே மாதிரி 3 டைம்ஸ் சிங்கிள் கோட்ஸ் போடுங்க. அதே மாதிரி க்ளோஸ் ஆயிரும். அது பைசாம் க்ளோஸ் பண்ணுது. ஓகே. அதே மாதிரி முடியறப்பையும் நீங்க 3 லைன். சோ இந்த மாதிரி போட்டா அந்த பிளாக்கே நீங்க வந்து கவர் பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம். அதாவது கமெண்ட் பண்ணி டிசேபிள் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். சோ அதுக்கு மட்டும் கிடையாதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம மல்டி லைன் கமெண்ட் மூலியமாவும் இந்த கோடுக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதலாம். இப்போ நான் வந்து இப்படி எழுதுறேன். ஓகே. So this code developed by Gautam SB. அதே மாதிரி கான்டாக்ட் அப்படின்னு போட்டுட்டு நான் என்னோட நம்பர் கூட கொடுக்கலாம். ரைட். சோ இந்த மாதிரி இந்த கோடோட டீடைல்ஸ், இது யார் டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் அப்பதான் நம்ம நாளைக்கு ஓபன் பண்ணும்போது ஓகே இந்த கோடை இனிஷியலா யாரோ டெவலப் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து நீங்க ஓகே இது இனிஷியலா யாரோ டெவலப் பண்ணிருக்காங்க, இப்ப நான் வந்து அடிஷனலா டைப் பண்ண போறேன், இந்த ஒரு லாஜிக்கை மட்டும் ஆட் பண்ண போறேன்னா நீங்க ஒன் லைன்ல திஸ் லாஜிக், இது கீழே ஒரு லாஜிக் எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். சோ திஸ் லாஜிக் டெவலப்டு பை மீ அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேர் போட்டுக்கலாம். சோ ஓகே இதுல இருந்து நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்றது தெரிய வரும். ஓகேங்களா? ஃபைன். சரி. சோ இவ்வளவு தாங்க கமெண்ட். சோ சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட், மல்டி லைன்லயே 2 டைப் ஆஃப் கமெண்ட் இருந்து அதுவும் பார்த்துட்டோம். சோ கமெண்ட்ங்கிறது உங்க கோடை வந்து டிசேபிள் பண்றதுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க இதுலயே நோட்ஸ் எடுத்துக்கணும்னா கூட நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல நீங்க ஒரு லைன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுனால நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, இவ்வளவு தாங்க கமெண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் லைக் பைத்தான், டேட்டா இன்ஜினியரிங், ஜென்ஏஐ அண்ட் சீக்வல், டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனலிஸ்ட், கிளவுட், இன்டர்வியூ கொஸ்டின் ப்ரிப்பரேஷன், இன்னும் கெரியர் கைடன்ஸ் மாதிரி நிறைய வீடியோஸை நான் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேங்க. அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே என் சேனல்ல இருக்கு, போய் பாரு. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேட்டா இன்ஜினியரிங் தமிழ், அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நான் நிறைய குட்டி குட்டி புக்ஸ் எழுதுவேன். அந்த புக்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, போய் பாருங்க. அண்ட் என்னோட லிங்க்டின் பேஜோட யூஆர்எலும் இருக்கு, அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.